நாம் இந்த இடத்துல பைபிள் ஸ்டடியில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாக்கள் அப்படின்ற தலைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்னது? இஸ்ரவேலின் ராஜாக்கள். இஸ்ரவேலின் முதல் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல். இஸ்ரவேலின் முதல் ராஜா யாரு? சவுல். ஆமென். இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல், பென்யமின் கோத்திரம். அது மறந்து போகக்கூடாது. பென்யமின் கோத்திரம் முதல் ராஜா சவுல். சரி, இந்த சவுலுடைய இதுலேருந்து தான் நம்ம இதில் என்ன பார்க்குறோம்னா கேரக்டர்ஸ் பார்க்குறோம். அவங்களுடைய தன்மைகள் எப்படிலாம் இருக்கிறாங்க இந்த ராஜாக்கள், அவங்ககிட்டலாம் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதற்காக நம்ம ஆதாரமாக 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 முதல் அந்த அதிகாரம் முழுவதும் இருக்குது. நம்ம அதை பார்த்து கொண்டு வருகிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம்னா 6வது வசனத்திலிருந்து படிக்கலாம். ஏன்னா நிறைய வசனம் நம்ம படிச்சிட்டோம். திரும்ப படித்து டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். 6வது வசனத்திலிருந்து படிக்கலாம். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியர் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து. 8வது வசனம், அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அமலேக்கியரை என்ன பண்ண சொன்னார்னா சவுல்கிட்ட சொல்றாரு, நீ அமலேக்கியரை என்ன பண்ண, போய் யுத்தம் பண்ணி எல்லாரையும் அழிக்க வேண்டும் சொல்லிட்டு சொன்னாரு. இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். ஏன் தேவன் அப்படி செய்கிறார்னா நம்ம அதில் பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா கேனியரை காப்பாற்றுகிறார்கள், அமலேக்கியரை அழிக்கிறாங்க. ஏன் கேனியரை காப்பாற்றுறாங்க? கேனியர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது உதவி செய்தார்கள். அதனால் பாருங்க, தேவன் பட்சபாதம் இல்லாமல் நீதியாக தீர்ப்பு செய்கிறவர். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எந்த விதையை விதைக்கிறீங்களோ அதற்கேற்ற பலனை வாழ்க்கையில் அறுப்பீர்கள். நன்மை என்கிற விதை விதைத்தால் நன்மை என்கிற பலனை அறுப்போம். தீமை என்கிற விதை விதைத்தால் தீமை என்கிற பலனை அறுப்போம். விதைக்கிறது குறைவு, அறுப்பது அதிகம். நம்ம மறந்து போகக்கூடாது. எப்பவுமே விதைக்கிறது எவ்வளோதான் விதைப்பாங்க? மூட்டையாக விதைப்பாங்க. ஒரு மூட்டை விதை விதைப்பாங்க. ஆனால் அறுத்து எடுத்துன்னு போகும்போது லாரியில் வச்சு எடுத்துன்னு போவாங்க. விதையை எடுத்துன்னு வரும்போது எப்படி எடுத்துன்னு வருவாங்க? ஒரு சைக்கிளில் வச்சு எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் அறுவடை எப்படி எடுத்துன்னு போவாங்க? லாரியில் வச்சு எடுத்துன்னு போவாங்க. எல்லாமே அப்படி தான். நன்மையும் அப்படி தான், தீமை செஞ்சாலும் அப்படி தான். நம்ம ஏன் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்து நன்மை செய்யணும்? விசேஷமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்ற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்போது ஃபஸ்ட்டு அதை தான் தேவன் விரும்புகிறார். அவர் சொல்கிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட உங்களுக்கு யாராவது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அதற்குரிய பலனை என்ன பண்ணாமல் போக மாட்டாங்க, பலனை அடையாமல் போக மாட்டாங்க. அப்போது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுநாதர்கிட்ட கேட்குறாங்க, என் மகள் பிசாசினால் வேதனைப்படுகிறாள், நீர் உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை. அப்போ தேவன் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாரு தெரியுமா? அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, அவரை வணங்குகிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு தேவன் முதல் மரியாதை கொடுக்கிறார். அவங்களுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார். முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. விசுவாசத்தை என்ன பண்ணோம்? இந்த வார்த்தைகள்லாம் பலப்படுத்தும். நீங்கள் இதெல்லாம் நல்லா என்ன பண்ணணும்னா டெவலப் பண்ணிக்கணும் உங்களை. நான் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணுறாரு? முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன், நான் இயேசுவை வணங்குறேன், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அதனால் தேவன் எனக்கு நன்மை செய்கிறவராய் என் மேலே எப்படி இருக்கார்? அக்கறையோடு இருக்கிறார். என் மேலே கரிசனையோடு இருக்கிறார். என்னுடைய தேவைகளை சந்திக்க அவர் எப்படி இருக்கிறாரு? எப்பவுமே
ரெடியாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மனநிலையில் நம்ம வரணும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எது நிறைஞ்ச வாய் பேசும்? இப்போ பாருங்க, நீங்கள் ஒருத்தர் திட்டணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே யோசிச்சு மனசில் வைக்காம திட்ட முடியாது, தெரியுமா உங்களால்? கரெக்டுங்களா? ஒரு ஆளை பற்றி திட்டணுன்ட்டே நினைக்கல, அந்த ஆளை திட்டுருவீங்களா? திட்ட மாட்டீங்க. எப்பவுமே என்ன வரும் தெரியுங்களா? யாருன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆளை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். அப்புறம் அந்த ஆள் எப்படி எப்படிலாம் திட்டணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், இன்னும் லோட் பண்ணி வைப்போம். திட்ட மாட்டோம், லோட் பண்ணி வைப்போம். ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் வரும் பாருங்க. அப்போ தான் என்ன பண்ண, உள்ள லோட் பண்ணுறதுல துப்பாக்கியில் லோட் பண்ண குண்டு மாதிரி டமால் 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 வந்து அடிக்கும். எப்போ வரும்? துப்பாக்கியில் வர குண்டு மாதிரி வரும். துப்பாக்கியில் குண்டு எப்படி அப்போ தான் சுடும் போதே போட்டு சுடுறாங்களா? ஏற்கனவே லோட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறான், வந்தவொடனே எடுத்து சுடணும். அது போதான் இருதயத்தில் நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு நாள் வரும்போது என்ன பண்ணணும்னா வெடிச்சுன்னு வரும். அதுதான் அப்போதான் அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் இதை உள்ளவே வச்சுட்டு இருந்தியா? அவங்களுக்கு கேட்பாங்க கரெக்டாக, இல்லை இவ்வளோ நாள் இதை வச்சுன்னே இருந்திருக்கிறியா, என்னை இப்படிலாம் கேட்கணும், என்ன பேசணுன்ட்டு வச்சுட்டு இருந்தியா கேட்குறாங்க. என்னன்னா இதெல்லாம் அப்படி தான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எப்படி கெட்டதும் உள்ளத்திலிருந்து டமால் டமால் வெளியில் வருதோ அப்படியே நல்லதும் உள்ளத்தில் போகும்போது அதுவும் நன்மையான காரியங்களை பேசும். நீங்கள் பேசுறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அதுதான் சர்ச்சில் போய் நல்ல வார்த்தையாக கேட்கணும். சர்ச்சில் போய் என்ன வார்த்தையாக கேட்கணும்? நல்ல வசனமாக நல்ல வார்த்தையாக கேட்கணும். சர்ச்சில் போய் உக்காந்தா அப்பா பரவாயில்ல, இன்றைக்கி ஆண்டவர், நான் போகும்போது அப்படி போகணும், நான் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு, நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார், நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார், நிச்சயம் என் தேவைகளை சந்திப்பார், நிச்சயமாக என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு போகணும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு ஒரு அங்கே தான் ஒரு செக் பாயிண்ட் வைப்பான். எப்பவுமே நீங்கள் வந்து வெறும் அப்படியே சொல்லி கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கீழே விழுவான்ல அவன், அதை பற்றியும் கொஞ்சம் பேசு. என்னது வெறும் மேலே ஏறியே பேசிட்டு இருந்தா எப்படி பாஸ்டர்? அவன் திடீர்னு சரிக்கு கீழே விழுவான்ல, நீங்கள் அதை பற்றியும் பேசணும்ல. நான் சொல்கிறேன்னா, நீ கீழே விழுறத பேசி பேசி தான் கீழே விழுந்துருக்குறாங்க மக்கள் கீழே விழுறதுக்கு காரணம் என்ன? நீ எச்சரிக்கை கொடுக்குறேன்ட்டு நீ இப்படி விழுந்துருவ, நீ அப்படி விழுந்துருவ, உனக்கு இப்படி நஷ்டம் வரும், உனக்கு அப்படி நஷ்டம் வரும், நீ அப்படி ஆகிடுவே இப்படி ஆகிடுவேன்ட்டு என்ன பண்ணுற? கீழே விழுறதை பற்றியே பேசி 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 அவன் அதை கேட்டு 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 அது உள்ளத்தில் போய் லோட் ஆகி அவனும் என்ன பண்ணுவான்னா இங்கே கேட்டதை போய் அவன் எங்கன்னா பேசுவான். கண்டிப்பாக உள்ள விதைச்ச விதை என்ன பண்ணாது, வளராமல் இருக்காது. விதை வளரும், கண்டிப்பாக வளரும். கோதுமையாக இருந்தால் கோதுமையாக வளரும், பார்லியாக இருந்தால் பார்லியாக வளரும், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வளரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்குறவங்க போயிட்டு பேசுவாங்க. உங்ககிட்ட பேசுகிறவங்கள பாருங்கள். உங்ககிட்ட பேசுகிறவங்க வந்து இல்லை இல்லை வெறும் நீ அப்படியே மேலே மேலே போயிடுவேனே நினைக்காத, கொஞ்சம் சறுக்கலும் வரும் அப்படின்ற அதுக்கெல்லாம் ஒரு வசனம் எடுப்பாங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்குது, நீ இந்த வசனத்தை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்வாங்க. சரி, எப்பவுமே நான் சொல்கிறேன், இது மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு நீங்கள் பைபிள் ஃபுல்லாக அவங்க எவ்வளோ நெகட்டிவாக பேசினாலும் மேலே கீழே 2 வசனம் வாசிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அங்கே வசனம் என்ன சொல்லுவோம், உலகத்தில் உபத்திரம் உண்டு ஏசு தான் சொன்னார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, விட்டுட்டாரா? இல்லை, திடன் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரும், ஆனால் தூசி மாதிரி போயிடும், நீ அதை பெருசாக ரொம்ப தலைமையில் தூக்கி வச்சுன்னு பயப்படாத. நம்ம ஆளுங்க பாருங்கள், சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பெரிய விஷயத்துக்கெல்லாம் சின்ன முக்கியத்துவம். நல்லதை கேட்போம், நல்லதை உள்ளே வைப்போம், நல்லதை யோசிப்போம், நல்லா இருப்போம், அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்க. கெட்டதை கேட்போம், கெட்டதை உள்ளே வைப்போம், கெட்டதை பெருசாக யோசிப்போம், கெட்டது ரொம்ப நடக்கும். அப்படி தான் நம்ம போகிறோம். அப்போது என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 காரியம். கேனியரை தேவன் உதவி செய்கிறார் கேனியர்களுக்கு சவுல் மூலமாக. அதே சவுல் மூலமாக அமலேக்கியர் என்ன பண்ணுறாரு, அழிக்கிறார், அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சவுலை கூப்பிட்டாரு, நீ போய் அமலேக்கியர் என்ன பண்ணிடு, முற்றிலும் அழிச்சிடு. ரொம்ப அழகாக சொல்லுவார், நீ அதில் அவங்கக்கிட்ட ஒன்றே என்ன பண்ணாத, வைக்காத, மிருக ஜீவனை வைக்காத, மனுஷனை வைக்காத, யாரையும் என்ன பண்ணாத வைக்காத, எல்லாரையும் அழிச்சிடு, கொன்னுடுன்னு சொல்லிட்டாரு. இது ஏன்னா இவங்க பண்ணது என்னன்னா, இவங்க அமலேக்கியர் ஏற்கனவே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவங்க நிராயுத பாணியாக வராங்க, ஆயுதம் இல்லாமல் அடிமைகளாக இருந்து விடுதலையாகி வராங்க. அவனை போய் இவன் யுத்தம் பண்ணி நிறைய பேரை வெட்டினான், புரியுதுங்களா? அதுக்கு பிறகு பெரிய இன்னொரு யுத்தமும் வந்துச்சு. அந்த யுத்தத்தில் தான் மோசே மலை மேலே இருக்கிறாரு, கீழே வந்து
யோசுவாவும் கூட சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஃபைட் பண்ணாங்க. கர்த்தர் அற்புதமான முறையெல்லாம் பண்ணார், ஜெயம் கொடுத்தாரு. ஆனாலும் கர்த்தர் அவங்கள விடல. எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க, நமக்கு விரோதமாக யார் எது செஞ்சாலும் அந்த கர்த்தர் விட மாட்டார் அவங்கள. ஒன்று தெரியுங்களா, நம்மளை ஆண்டவர் எவ்வளோ விஷயம் சொன்னார். பேதுருக்கிட்ட சொன்னார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், அது பேதுரு கேட்குறாரு, எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை மன்னிக்கணுமான்னு கேட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார்? 70 தரம் மன்னிக்கணும்னு சொன்னார். ஆனால் அதே ஆண்டவர் இன்னொரு இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் யாருடைய பாவங்களை குற்றங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் யாருடைய பாவங்களை குற்றங்களை மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கும். சொன்னாரோ சொல்லிங்களா? சொல்லியிருக்கார், பைபிளை படிச்சு பாருங்க, சொல்லியிருக்கார். சரி, அப்போ மன்னிக்கணும்னு சொன்ன ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீ கண்டிப்பாக மன்னிச்சு தான் ஆகணும்னு சொன்னார். அப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, இங்கே வந்து ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு? நீ யாரெல்லாம் மன்னிக்கிறியோ அவங்களெல்லாம் நானும் மன்னிச்சிடுறேன். நீ யாரெல்லாம் மன்னிக்கலையோ அவங்களெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். ஆனால் இதே ஆண்டவர் தான் ஒரு இடத்துல என்ன சொன்னார்? 70 தரம் மன்னிக்கணும். வித்தியாசம் இருக்குது, கவனிங்க. 70 தரம் மன்னிக்கணும்னு சொன்னது யாருக்கு சொன்னார்னா சகோதரர்கள். இப்போ நீங்கள் ஒரு ஆண்டோட பிள்ளை, இன்னொரு ஆண்டோட பிள்ளை உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டான், ஆண்டவர் சொல்கிறார் நீ மன்னிச்சிடுன்றாரு. அவனை மன்னிக்காமல் இருக்காத, அவனை மன்னிச்சிடு அப்படின்றார். இப்போ ரட்சிக்கப்படாத ஒருத்தன் உங்களுக்கு விரோதமாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டான், இழப்பை ஏற்படுத்திட்டான், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் பண்ணியிருக்கிறான், அமங்கலம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, இப்போ சாய்ஸ் உங்ககிட்ட. நீங்கள் அவனுக்கு மன்னிச்சிங்கன்னா இயேசு அவனுக்கு மன்னிப்பார். நீங்கள் அவனுக்கு மன்னிக்கலைன்னா இயேசு அவனுக்கு மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் இப்படிலாம் கேள்விப்பட்டது இல்லைல்ல? கான்செப்டே இதுதான். பேதுருக்கு 70 தரம் மன்னிக்க சொன்னது காரணம் சகோதரன். சொல்றாரு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தான். இப்போ சகோதரன் இல்லாத ஒருத்தன் வந்தா அப்பதான் இங்கே எடுத்துன்னு வர்றாரு. இந்த பாயிண்ட் எதுக்கு வருதுன்னா, நீங்கள் யாருடைய குற்றங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய குற்றங்கள் தவறுகள் மன்னிக்கப்படும். நீங்கள் மன்னிக்கலைன்னா அது மன்னிக்கப்படாது. அதனால தான் ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொல்லும்பொழுது ஸ்தேவான் என்ன சொன்னார் தெரியுங்களா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னாரோ சொல்லிங்களா? சொன்னார். அதே போல் இயேசுவும் சிலுவையில் அறையும் போது அந்த ஜனங்களுக்கு மன்னிச்சார். அது வந்து கம்பல்சரி கிடையாது, அவங்க மன்னிக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. ஆனால் மன்னிச்சாங்க, பெருந்தன்மையாக மன்னிச்சாங்க. ஆனால் கண்டிப்பாக கம்பல்சரியாக யாருக்கு தான் மன்னிக்கணும்னா சகோதரர்களுக்கு கண்டிப்பாக மன்னிக்கணும். சகோதரர் இல்லாதவன் ஒருத்தன் செய்யும்போது நீங்கள் மன்னிச்சிங்கன்னா பரலோகம் மன்னிக்கிறது. நீங்கள் மன்னிக்காவிட்டால் அவனுக்கு உண்டான தண்டனையை இந்த பூமியிலே பரலோகம் சரி கட்டும், தேவன் சரி கட்டுவார். சரிங்களா? தேவன் வந்து நம்மளை வந்து அப்படி ஒன்றா கோழையாவனா இந்த பூமியில் முதுகெலும்பில்லாத கோழையாவனா வைக்கல இந்த பூமியில். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பகுத்து ஆராய்ந்து போதிக்க தெரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்துக்கும் எத்தனை வந்து இதை வச்சிருவாங்க. உன்னை ஒரு கோடி ஏமாத்திட்டானா நீ மன்னிச்சு தான் ஆகணும், அப்போ தான் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். அப்போ அப்படிதான் உண்மைன்னா அவர் அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? நீங்கள் யாருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறீர்களோ நான் மன்னிக்கிறேன்னு சொல்லணும். நீங்கள் மன்னிக்கலைன்னா அவர்களுக்கு மன்னிக்க மாட்டேன்னு ஏன் சொல்லணும்? புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இங்கே என்னன்னா, அமலேக்கியர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வந்ததுக்கு உண்டான தண்டனை வந்துச்சு. இதுக்காக போய் முற்றிலும் அழிக்க சொன்னார். ஆனால் சரி, சவுல் போனார். சவுல் என்ன பண்ணார் அப்படின்னா, சவுல் போய் யுத்தம் பண்ணி மடங்கடித்தார். 7வது வசனத்தில் என்ன பண்ணார்? அமலேக்கியரை மடங்கடித்தார். அமலேக்கியரை மடங்கடித்தார்னா ஜெயிச்சிட்டாரு, தோக்க வச்சாரு, ஜெயிச்சாரு. 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ராஜா ஆக என்ன பண்ணாரா? உயிரோடு பிடித்தார். அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு பிடிப்பாங்க. ஏன் உயிரோடு பிடிப்பாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிவி மீடியா இதெல்லாம் ஒன்றும் அந்த காலத்தில் கிடையாது. இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் யாருன்ட்டு நமக்கு தெரியும். நம்ம எதில் பார்க்குறோம்? சைனாவுடைய அதிபர் யாருன்னு பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அதிபர்கள் யார் எந்தெந்த நாட்டுக்குன்னு தெரியும். அந்த காலத்தில் இதெல்லாம் தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யுத்தம் நடக்கும்போது எந்த நாடு ஜெயிக்குதோ அந்த நாடு என்ன பண்ண தெரியுங்களா? தோத்த உடனே எந்த நாடு தோத்துதோ அந்த நாட்டுடைய ராஜாவை பிடிச்சி அந்த ராஜாவுடைய அந்த கையில் இருக்கிற காலில் இருக்கிற பெரு விரல்களை வெட்டிடுவாங்களாம். எதை?
ஃபஸ்ட்டு பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்களாம், இந்த கட்டை விரலை வெட்டிடுவாங்களாம். காலில் கையில் இருக்கிற கட்டை விரலை. ஏன் கட்டை விரலை வெட்டிடுவாங்கன்னா, இந்த கட்டை விரலை வெட்டிட்டா இனி அந்த ராஜாவால் என்ன பண்ண முடியாதுன்னா, எந்த ஒரு காலத்துலேயும் ஒருவேளை அவன் உயிரோடு கூட விட்டுட்டா கூட அவனால் கத்தியெல்லாம் பிடிச்சி என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்னா இந்த 2 கட்டை விரல் இல்லாமல், கால் கட்டை விரல் இல்லைன்னா நிற்க முடியாது. நீங்கள் கால் கட்டை விரல் இல்லாமல் நின்று ஓடிலாம் பாருங்கள், நடந்து பாருங்கள், ரொம்ப டஃப்பாக இருக்கும், முடியாது. அந்த பெருவிரல்கள் எல்லாம் தரிச்சு போட்டுடுவாங்க. போட்டுட்டு உயிரோடு பிடிச்சி உயிரோடு இருக்கிற அவனை கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஊரில் இந்த ஆளை கூப்பிட்டு வந்து, இந்த ஆளை ஒரு ஜெயிச்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போவாங்க, பெரிய பேரணி. அந்த பேரணியில் கடைசியில் யார் எடுத்துன்னு வருவாங்க, தோற்று போன இந்த ராஜாவை கட்டி அந்த யாரும் கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு வந்து தெரியணும்ல, நம்ம நாடு போய் அந்த நாட்டில் ஜெயிச்சிச்சு, அந்த ராஜாவை பிடிச்சிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேள்விப்பட்டுன்னு இருப்பாங்க. அங்கேருந்து சில செய்திகள் வரும், அந்த ராஜா சொல்லியிருக்கிறான், நம்மளெல்லாம் வெட்டாமல் விட மாட்டானா, நம்ம மேலே சண்டை போட்டு நம்மளெல்லாம் என்ன பண்ண போகிறான்னா, நம்ம குழந்தைங்களெல்லாம் கொண்டுடுவோன்னு சொல்லிக்கிறான், நம்ம ஆடு மாடெல்லாம் கொண்டுடுவோன்னு சொல்லிக்கிறான், நம்ம வீட்டெல்லாம் இடிச்சு போட்டுருன்னு சொல்லிக்கிறான். இப்படின்னு அவனை பற்றி பயங்கரமான காரியங்கள் சொல்லி சொல்லி ஜனங்க பயந்து இருப்பாங்க. அவன் யாருன்னு முகம் தெரியாது, ஆனால் அந்த ஊர் ராஜானா பயம் வந்துடும். இப்படி பயந்து இருக்கிறவங்களுக்கு அந்த பயத்தை நீக்குவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு வந்து ஷோ காட்டுறாங்க. பேர் அணிவகுத்து போய் இவன் தான் சொன்னான், ஆனால் இவனை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோம், இனி இவனுக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை நீக்குவதற்காக இந்த ஒரு ஊர்வலத்தில் இந்த தோத்து போன ராஜாவை கொண்டு வந்து ஜனங்களுக்கெல்லாம் காட்டிட்டு கடைசியில் கொண்டுடுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பேரணி காட்டி முடித்து கொண்டு போட்டுருவாங்க. இதுதான் ப்ரொசீஜரு. அதனால் இவங்க கொண்டு வந்தாங்க. ஆகாக என்ன பண்ணாங்கன்னா, உயிரோடு பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கறிக்கினாலே சங்காரம் பண்ணினான். சரி, 9வது வசனம் கொஞ்சம் முக்கியமான வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். பாருங்க, ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட சொன்னார். சவுல்கிட்ட என்ன சொன்னார், எல்லா ஆடு எல்லா மாடையும் கொண்டுடுனாரு. இந்த சவுல் என்ன பண்ணிட்டார்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு பிரித்து, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்புறம் தேர்ட் கிரேடு, ஃபர்ஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேடுன்னு பிரித்து, இல்லை எல்லா ஆட்டு மாட்டையும் ஃபர்ஸ்ட் கிரேடு ஆடெல்லாம் வச்சுக்கினாரு, செகண்ட் கிரேடு ஆடெல்லாம் வச்சுக்கினாரு, தேர்ட் கிரேடெல்லாம் கொண்டு போட்டார். தேர்ட் கிரேடெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு போட்டார். யோசிச்சு பாருங்க, ஏன் இவன் வந்து சவுல் வந்து, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சவுல் வந்து ஒன்றும் இல்லாத ஒரு சவுல் பேசும்போதெல்லாம் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நம்ம படிச்சிருக்கோம். சவுல் சொல்கிறாரு, நான்லாம் ஒரு ராஜாவா, இஸ்ரவேல்லே எங்கள் கோத்திரம் சின்ன கோத்திரம், எங்கள் குடும்பம் சின்ன குடும்பம், நாங்கள் ஒன்றுத்துக்கும் இதுவே லாய்க்கே இல்லாதவங்க, எங்களா ராஜாவா அப்படின்னாரு. எனக்கு சாமுவேல் சவுல் அபிஷேகம் பண்ணும்பொழுது சவுல் சொல்கிறார், நான்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, என்ன நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்களேன்ட்டு. ஆனால் இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றணும்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணலன்னா இவர் நிறைவேற்ற முடியல. ஏன் முடியல அப்படின்னா, அங்கே அவரை தடுக்குது என்னென்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு பிரித்து, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியெல்லாம் என்ன ஆகிடுது, வெட்டணுமா, செகண்ட் குவாலிட்டியெல்லாம் வெட்டிடணுமா, இதெல்லாம் எப்படி, அது என்னென்னா கர்த்தரை விட இவர் வந்து இந்த ஆடு மாடுகளை ரொம்ப பெருசாக என்ன சொல்கிறது, ஓப்பனாக சொல்ல போனோம்னா, கர்த்தரை விட இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு பெருசு கிடையவே கிடையாது. கர்த்தரை விட இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையவே கிடையாது. ஏசு அதை தான் சொன்னார். நீங்கள் மார்க்கில் 10வது அதிகாரத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவார், என்னை விட தன் தாயையாவது தகப்பனையாவது மனைவியாவது கணவனையாவது பிள்ளைகளையாவது ஆடுகளையாவது மாடுகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு என்ன இல்லை, பாத்திரன் அல்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் ஆண்டவர். வந்து நம்ம இந்த உலகத்தில் அவர் என்ன விரும்புகிறாருன்னா, முதல்ல என்ன நேசினி. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல ஒரு குட் ஃபார்முலா. எதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பெஸ்ட்டு ஃபார்முலா. எதுனா, ஃபஸ்ட்டு நம்ம யார் தான் வைக்கணும், ஆண்டவர் தான் வைக்கணும். ஆனால் சில நேரத்தில் அங்கே தான் பிரச்சனையே வருது. சவுல் மாதிரி ஆயிடுறோம். இது ஃபஸ்ட் குவாலிட்டி, இது செகண்ட் குவாலிட்டி,
அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை தேர்ட் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்துடும். ஆட்ட மாட்ட ஃபர்ஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடுன்னு கொண்டு வந்து இந்த ஆள் என்ன பண்ணுறார் சவுல், ஆண்டவரை தேர்ட் கிரேடில் கொண்டு வந்துட்டார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கிரேடில் யாரை தான் வச்சுருக்கணும்? ஆண்டவர் தான் வச்சுருக்கணும். எல்லாத்தையும் செகண்டில் தான் வைக்கணும். நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை தான் நீங்கள் முதல் இடத்துல வைக்கணும் வாழ்க்கையில். ஆனால் அவன் வாழ்க்கையில் வந்து அதை கெடுக்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் வரும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த சவுலுக்கு ஆடு மாடுடைய வேல்யூ தெரியும். ஆடு மாடுடைய வேல்யூ தெரியும். ஒரு ஆடை வந்து அதை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்குறாரு? ஐயோ, நல்ல ஜாதி, நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஆடு, ஃபஸ்ட் குவாலிட்டி மாடு, ஃபஸ்ட் குவாலிட்டி கழுதை, ஐயோ சூப்பர் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த குவாலிட்டி எதில் பார்க்குறாருன்னா ஆட்டுடைய குவாலிட்டியை பார்க்குறாரு, மாட்டுடைய குவாலிட்டியை பார்த்தாரு, கர்த்தருடைய குவாலிட்டியை பார்க்கல. இன்னைக்கு மனுஷங்க பார்த்தீங்கன்னா இதை தான், இந்த குவாலிட்டி தான் பார்க்குறாங்களே ஒழிய கர்த்தருடைய குவாலிட்டி என்ன அதை செக் பண்ணுறதே இல்லை. இந்த தரம், இது நல்லது, இது முக்கியம். அவர் சவுல் என்ன பண்ணுறாரு? யோசிக்கிறார், பார்க்குறாரு, எல்லாத்தையும் வெட்டிடணும்ப்பா, ஆண்டவர் சொல்லிக்கிறாருப்பா எல்லாத்தையும் வெட்டணுமா. கூட வந்து சொல்கிறாங்க, ஐயா இது மாதிரி ஆடுங்கள்லாம் நம்ம ஊரில் கூட இல்லை ஐயா. என்ன மாதிரி ஆடு தெரியுமா? ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறக்கும் தெரியுமா? இந்த ஒரு ஆடை வச்சுருந்தா 6 மாதத்தில் இத்தனி குட்டி போடும், அடுத்த 6 மாதத்தில் அத்தனி குட்டி போடும், அப்புறம் அடுத்து 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு மூலமாக ஒரு மந்தையே வந்துடும் ஐயா. நல்ல பெரிய ஆடு ஐயா, நல்ல குவாலிட்டியான ஆடையா, இந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும் ஐயா, அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையை கோட்டை விட்டுட்டாரு. எதை நிறைவேற்றலை? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றலை. ஏன்னா முதல்ல எதை எடுத்துன்னு வந்துட்டாரு? ஆட்டை எடுத்துன்னு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட்ல எது வந்துடுச்சு? முதல் தரம், இரண்டாம் தரம்னு சொல்லிட்டு எது வந்துடுச்சு? ஆடு வந்துடுச்சு. கர்த்தர் தான் முதல்ல இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா பிசாசு நிறைய வேலையில் என்ன பண்ணுவான்னா, நம்ம மனைவி, கணவன், பிள்ளைகள், உறவினர்கள் எதையானா ஒரு ஆளை எடுத்துன்னு வந்து அவங்கள தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வச்சிருவோம். கணவனை நேசிக்கிறது தப்பு கிடையாது, மனைவியை நேசிக்கிறது தப்பு கிடையாது, பிள்ளைகளை நேசிப்பது தப்பு கிடையாது, உறவினர்களை நேசிப்பது தப்பு கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு கிரேட் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு இவங்களெல்லாம் செகண்ட் கிரேடில் வைங்க. ஃபஸ்ட்டு கிரேட் யாருக்கு தான் இருக்கணும்? கர்த்தர் தான் இருக்கணும். என்ன தான் இருந்தாலும் முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும். காலையில் எழுந்திருக்கிறோம், முதல்ல யாரை கனம் பண்ணணும்? கர்த்தரை கனம் பண்ணணுங்க. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, அதிகாலையில் உரத்த சத்தத்தோடு தன் சகோதரனுக்கு வாழ்த்துதல் சொன்னால் அது சாபமாக எண்ணப்படும். காலையில் சகோதரனுக்கு அதிகாலையில் உரத்த சத்தத்தில் சகோதரனுக்கு வாழ்த்துதல் சொன்னால் அது என்னமா எண்ணப்படுமா? சாபமாக எண்ணப்படுமா? அது சாபமாக மாறிடுமா அவனுக்கு. ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும் பொழுது அங்கே தான் என்ன ஆயிடுதுன்னா உங்களால் அந்த ஆள் பாதிக்கப்படுறான். உங்களால் யார் பாதிக்கப்படுறது? அந்த ஆள் பாதிக்கப்படுறான். காலையில் எழுந்துச்சு நீங்கள் கர்த்தர்கிட்ட குட் மார்னிங் சொல்லாமல் ஃபோனை பண்ணி வேற ஒருத்தர் குட் மார்னிங் பிரதர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு நீங்கள் வைக்கிற ஆப்பு. கர்த்தர் பார்க்குறாரு, ஓ காலையில் என்னை விட உனக்கு அந்த ஆள் முக்கியமாயிட்டாரா, சரி பார்த்துடலாம் அப்படின்னு தான் தொடங்குறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இதை ஏன் தேவன் இப்படி சொல்கிறாருன்னா, தேவன் வந்து ஒரு இதுவாக இல்லை, அவர் வந்து ஏதோ நம்மளை தான் நேசிக்கணும். என்ன சொல்லுவாங்க, அதோ அவர் வந்து ஒரு சைக்கோ கிடையாது. தேவன் வந்து ஒரு சைக்கோ கிடையாது, புரியுதுங்களா? அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறேன், சுகம் கொடுத்துருக்குறேன், பலன் கொடுத்துருக்குறேன், உனக்கு எல்லாமே நான் தான் செய்கிறேன், நீ என்ன கனம் பண்ணிட்டு மற்றவங்கள கனம் பண்ணு அப்படின்றாரு. இது என்ன கஷ்டம்? அவதாங்க நான் சொல்கிறேன், நம்மளுக்கு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நண்பர்களோ உறவினர்களோ உயிர் போச்சுன்னா உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. வாழ்கிற நாளில் நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்களாம் நம்முடைய ஜீவனெல்லாம் பாதுகாக்க முடியாது. வேணா 3 வேளை சமைச்சு சோறை ஒன்றா போடலாம், உயிரெல்லாம் காப்பாற்ற முடியாது இல்லை, அவ்வளோதானே முடியும். ஆனால் கர்த்தர் தான் நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றுறாரு, நமக்கு எல்லாமே செஞ்சு வர்றாரு அவர் தான். அப்போ அவர் எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவரை ஃபஸ்ட்டு கனம் பண்ணிட்டு செகண்ட் யாருன்னா கனம் பண்ணின்னு போங்களேன், ஏன் கஷ்டம் நமக்கு? ஆனால் இதுதான் இங்கே தான் வந்து நிறைய மிஸ்டேக் நடக்கிறதே. இங்கே இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன ஆகிடும்னா, மனுஷர்களில் ஃபஸ்ட் குவாலிட்டி வச்சுருவாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஃபஸ்ட் குவாலிட்டியில் ஆகிடும்.
பிஸ்னஸ் ஏ கிரேட் ஆகிடும். முதல் தரமானதில் எதுவும் வந்துடும்? பிஸ்னஸ் வந்துடும். சில நேரத்தில் வேலை வந்துடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ சொந்தக்காரங்க ஃபஸ்ட் கிரேடில் வந்துடுவாங்க. இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். மனுஷனாக இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அவங்க பண்ண காரியம் பாருங்கள். ஃபஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு ஆர்டர்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு ஆட்டுக்குள்ளேயே எடுத்து வச்சுட்டாங்க. சொல்லிட்டு வசனம் சொல்லிட்டு பாருங்கள், அவங்களுக்கு ஏன் அவங்களெல்லாம் வசனம் பாருங்கள் 9, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல். அவங்களுக்கு என்ன இல்லை? அந்த மனசு இல்லைன்றது ரொம்ப முக்கியம். மனசு இல்லைன்றது ரொம்ப முக்கியம். ஜனங்க கொடுக்குற மனசு இல்லை. ஒருத்தருக்கு கொடுக்குற மனசு இருந்தால் அழிக்கிற மனசும் வரும். கொடுக்குற மனசு இல்லாதவனுக்கு தான் என்ன வராது? அழிக்கிற மனசு வராது. சொல்லப்போனால் கஞ்ச பிசினாரிகளுக்கு அவன் கொடுக்கவும் மாட்டான், இருக்கிறத வெட்டி சாப்பிடவும் மாட்டான். சில கஞ்ச பிசினாரிலாம் பார்த்துருப்பேன் பாருங்க. கோழி வந்துடும், சொல்லுவாங்க கோழி நீ வச்சிடலாம், எல்லாம் வந்திருக்கிறாங்க. தொடாத, எப்படியோ சொல்லி சொல்ல அந்த கோழி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் செத்து போயிடும். அதை எதுவும் போய் புதைச்சிடுவான். ஆனால் என்ன பண்ண மாட்டான்? மனசே வராது. 4 பேர் கொடுக்கணும். நான் சொல்கிறேன் கேளுங்க, நம்ம வாழ்க்கையில் கஞ்சத்தனம், நமக்கு அந்த குணம், கஞ்சத்தனன்ற குணம் தேவனுக்கு எதிரான அநேக காரியங்களை நம்ம செய்ய வைக்கும். நம்மளை என்ன பண்ண வைக்கணும்? அது செய்ய வைக்கும். இந்த கஞ்சத்தனம் இருக்கும்போது நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ ஏன் இவங்க அதை அழிக்கலை? நான் அந்த தாராள குணம் இல்லை. என்ன இல்லைன்னா அந்த தாராள குணம் இல்லை. ஃபஸ்ட் குவாலிட்டி ஆடு, செகண்ட் குவாலிட்டி ஆடு, அடப்பா இதுக்கு அர்த்தம் வெட்ட சொல்லிட்டா நான் வெட்டி போட்டுறேன். அந்த தாராள குணம் இல்லை. என்ன இருக்குதுன்னா அதோடைய ஆண்டவரை விட பெருசாக அதை ஒன்று நினைக்கிறான். ரெண்டாவது இவங்ககிட்ட கஞ்சத்தனம் இருக்குது. இந்த கஞ்சத்தனம் இருந்தாலும் ஐயோ இதோடைய மதிப்பு என்ன தெரியுமா? இந்த ஆடு மதிப்பு தெரியுமா? பார் எத்தனை ஆடு நிற்குது பார், கணக்கு போட்டு கால்குலேட்டரை போட்டு சொல்லியிருப்பான். ஒரு ஆடு 10,000. எவ்வளோ ஆடு நிற்குது? 1000 ஆடு நிற்குது. எவ்வளோ கணக்கு போட்டு 10 லட்சம் கணக்கெல்லாம் சொல்லியிருப்பானுங்க. கணக்கெல்லாம் சொல்லி இவ்வளோ போகுது அவ்வளோ போகுது. அப்போ பாருங்கள், கஞ்சத்தனம் இருக்கும்போது என்ன பண்ண முடியலன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்க முடியல, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றவும் முடியல. வசனம் சொல்லுது, தெளிவாக சொல்லுது, மனதில்லாமல். அவங்களுக்கு என்ன இல்லைவையா? அந்த ஆடு மாடுகளை வெட்டுறதுக்கு மனசு இல்லை. யாருக்கு மனசு வராது? கஞ்சம் பிஸ்னாரியாக இருக்கணுங்க தான் என்ன பண்ணாது? மனசு வராது. அது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில வேலையெல்லாம் கர்த்தர் சொல்லுவார், இதை குடுன்னுவார், குடுன்னு சொல்லுவார். ஆனால் கொடுக்க மனசு வராது. நிறைய பேருக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது? அவங்க கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போயிடுவாங்க. சரி, அவங்க பாருங்க, அவங்களுக்கு வசனம் சொல்லிட்டு அழித்து போட மனதில்லை, மனசு இல்லை. அப்போ மனசு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை செய்கிறதுக்கு, கீழ்ப்படிறதுக்கு, நிறைவேற்றத்துக்கு மனசு ரொம்ப முக்கியம். தடையாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, இது போல் இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி, ஐயோ இதை கொடுக்கணுமா, அதை கொடுத்துடணுமா, கர்த்தருக்காக இதை விட்டு கொடுக்கணுமா, அதை விட்டு கொடுக்கணுமா, இது எனக்கு ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம், எப்படி நான் அதை விட்டு கொடுக்குறது, இதை எப்படி இழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசு இல்லாமல் போகிற காரியங்கள் நிறைய வரும் வாழ்க்கையில். ஆனால் அது மத்தியில் வந்து ஒன்றே ஒன்று தான் உறுதியாக நினைக்கணும். கர்த்தர் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமியில் எதையெல்லாம் என் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக இழக்கிறீர்களோ அவைகளை இம்மையில் 100 மடங்காகவும் பரலோகத்தில் நித்திய ஜீவனாகவும் பெற்றுக்கொள்வீர்கள். கவனிங்க, பரலோகத்தில் 100 கொடுப்பேன்னு சொல்ல, பரலோகத்தில் 100 கொடுப்பேன்னு சொல்ல, இம்மையில் 100 கொடுப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த வசனம்லாம் படிக்கணும். நம்ம வேணா போய் பார்க்கலாங்களா? மார்க் 10வது அதிகாரத்துக்கு போயிடுவோமா? கொஞ்சம் வாங்க, அங்கே தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ம் 29வது வசனம், 30வது வசனம்.
அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் ஒன்று கவனிக்கணும். மனைவியை விட்டவனுக்கு மனைவி வரல லிஸ்ட்டில். போய் பாருங்க, அங்கே லிஸ்ட்டை படித்து பாருங்க. 29 படிங்க, என்ன வருது ஃபஸ்ட்டு பாருங்க. வீட்டையாவது 30 பாருங்க, வீடு வந்துடுச்சா? 2 வசனத்தை பார்க்கணும். வந்துடுச்சிங்களா? வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது சகோதரரையாவது இங்கே வந்துச்சா? சகோதரர் வந்துச்சா? 100 மடங்கு சகோதரர் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது சகோதரிகள் இங்கே வந்துச்சா? 100 மடங்கு சகோதரிகள், 100 சகோதரிகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து தகப்பன், ஆனால் தகப்பனுக்கு கொடுப்பேன்னு சொல்லலை. ஏன்னா அவர் தான் தகப்பனாக இருக்கிறார் நமக்கு. புரியுதுங்களா? அவரே நமக்கு பிதாவாக இருக்கார். சொன்னார், பூமியில் ஒருவனையும் பிதா என்று சொல்லாதீர்கள், பிதா அவர் ஒருத்தர் தான்னாரு. அதனால் அவர் இருக்கிறார் கூட, ஆனால் அதை விட்டுட்டாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தாயை கொடுக்குறாரு, 100 தாயாக கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மனைவின்னு வருதுங்களா? தாயையாவது மனைவியாவது வருது. ஆனால் மனைவி வந்துச்சா இங்கே 100 மடங்குல? வரல. கவனிங்க, இந்த வேதம், பரிசுத்த வேதம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ சும்மா கட்டுக்கதையோ, கவனிங்க, கட்டுக்கதையோ சும்மா அச்சு விட்டுதுலாம் வரல. இது சும்மா யாரோ சொன்னாங்க காதால கேட்டு வாய்மொழியாக எழுதி வச்சதெல்லாம் கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் 2 தீமோத்தேயுல நீங்கள் படிச்சீங்கன்னா 3ஆவது அதிகாரத்தில் 16-17 வசனத்தில் வருது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினால நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனங்கள்லாம் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தைகள் அதில் இருக்குது. அப்போ பாருங்க, அப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் 100 மனைவியை 100ன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கங்க, நம்ம பைபிளே பொய்யாக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம பைபிளே என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க? பொய்யாக்கிட்டு இருப்பானுங்க. அவரு கணவனை விட்டாங்க, மனைவி விட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணல கர்த்தர்? 100 மனைவி கொடுக்கல, 100 கணவரை கொடுக்கல அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி. இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியல எவ்வளோதான் நல்லா இருக்கிற இயேசுவுக்கே ஏதாவது தேடி கண்டுபிடிக்க முடியும்னு தேடுறான். அவனால் எதுவும் கண்டே பிடிக்க முடியல. புரியுதுங்களா? எதுவும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியாமல அவனை இருந்தாலும் அவனுக்குன்ட்டு ஏதோ 1 2 வளரணும்னு வளர்த்து போகிறானுங்க. சொல்லணும்ல ஏதாவது அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறானுங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் மேலே யாராலையும் குற்றம் சாட்ட முடியாது. நம்ம ஆண்டவர் மேலே யாராலும் என்ன பண்ண முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. அவர் சொன்னார், ஏசு அப்போவே கேட்டார் அங்கே நிற்கணும் பற்றி, என்னில் பாவம் உண்டு என்று யார் உங்களில் சொல்ல முடியும்? என்கிட்ட பாவம் இருக்குதுன்னு யார் சொல்ல முடியும்னு கேட்டார். அன்னைக்கு விசாரணை செஞ்ச யாராலையும் என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. புரியுதுங்களா? ஆனால் நம்ம ஆண்டவர் மேலே குறைய சொல்ல முடியாது. அப்படி குறை சொல்கிறேன்னா அது கொஞ்சம் சைக்கோவாக இருக்கும். அந்த சைக்கோலாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடணும். ஆண்டவரை பற்றி குறை சொல்லிச்சு இல்லை போஸ்ட்டு கிஸ்ட்டு போட்டுருந்தா அது ஒரு சைக்கோ, அதை ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? வசனத்தில் ஒன்றுமே படிக்க தெரியாது, சும்மா எதனா ஃபஸ்ட்டு எதனா பேசுன்னு கிடப்பாங்க. பைபிளில் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஊழியக்காரர்களின் நெற்றியில் அவருடைய நாமம் இருக்கிறதுன்ட்டு வெளிப்படுத்தல இருக்கும். அவருடைய ஊழியக்காரரின் நெற்றிகளிலே அவருடைய நாமம் இருக்குது அப்படின்னு இருக்கும். இதை படிச்சுட்டு ஒரு அவால் என்ன சொல்லுதுன்னா, அவர் நாமம் நெத்தியில் இருக்குதுன்னு பைபிளில் போட்டுக்குது, அது என்ன நாமோன்னு இந்த நாமட்டு இப்படி காட்டுது. நாமன்னா அது இல்லை, நேம். இங்கிலீஷ் பைபிளில் போய் பாரு, இங்கிலீஷ் பைபிளில் தெளிவாக போட்டுக்குது நேம் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அப்போ இது இப்படி வேற தமிழ் பைபிளை படிச்சுட்டு நாமும் நெத்தியில் இருக்குதுன்னா, அப்போ நாங்கள் பைபிளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜீசஸ் கிட்ட வந்துரு. எதுக்கு வேற நாமத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுற?
இது மாதிரி சில சைக்கோங்கெல்லாம் பேசின்னு இருக்குங்க, இருந்தால் இருந்துப்பது. ஆனால் நம்ம பைபிள் எவ்வளோ தெளிவான புஸ்தகம். இது சும்மா மனுஷங்க எழுதி அனுப்பல, இதை தேவனே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்கிறார் நம்மக்கிட்ட. என்ன பண்ணியிருக்காரு? ஃபில்டர் பண்ணி நம்ம கையில் கொடுத்து இருக்கிறாரு. இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நுணுக்கமான விஷயம் இல்லை? 100 தாயை தரேன்றாரு, 100 சகோதரர் தரேன்றாரு, 100 மடங்கு நிலத்தை தரேன்றாரு, 100 மடங்கு பிள்ளைகளை தரேன்றாரு. ஆனால் கணவனும் மனைவி என்ன பண்ணல, சொல்லல. அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிட்டார் ஆண்டவர். சரி, இங்கே பாருங்க, அதில் வரும்போது அடுத்தது தாய்க்கு அடுத்தது இங்கே மனைவி வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்துச்சா? வந்துடுச்சு. நிலத்தை விட்டவன் இங்கே வந்து என்ன வந்துடுச்சு? நிலத்தையும் வந்துடுச்சு. சொல்லிட்டு உனக்கு இதோட கிடையாது, மறுமையில் என்னத்தை கொடுப்பேன்? நித்திய ஜீவனையும் அடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக வாழ்றதுல ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, எதற்கு நான் சொல்ல வரேன்னா, அங்கே சவுல் கிட்ட போகணும். சவுல் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல் தரமானதெல்லாம் முக்கியத்துவம் அவருக்கு யார் எது கொடுத்தாரு? மாட்டுக்கு ஆட்டுக்கு தான் ஃபஸ்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட்டு கிரேட் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து முதல் தரம் யாருக்கு தான் கொடுக்கணும்னா தேவனுக்கு தான் கொடுக்கணும். எப்பவுமே நீங்கள் அந்த விஷயத்துலலாம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். என் வாழ்க்கையில் முதல் காலையில் எழுந்திருக்கிறேன், முதல்ல யாருக்கு கனம் பண்ணோம்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உண்மை கனம் பண்ணுகிறேன் சொல்லுங்க. ஆண்டவரை கனம் பண்ணுறதுலே இருக்கணும். சரி, அவங்க பாருங்கள், அவங்க முதல்த்தை கொடுக்கல. ரெண்டாவது அவங்களுக்கு என்ன இல்லைன்னா, தேவன் சொன்னதை நிறைவேற்ற மனசு இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுங்க, ஆண்டவருக்காக நம்ம கொடுத்து ஒரு நாளும் அழிஞ்சு போக மாட்டோங்க. நீங்கள் கொடுக்க 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 உங்களுக்கு வருகிற அளவு பெருகின்னு தான் இருக்குமோ ஒழிய குறைஞ்சி போகாது. அது டெவலப் ஆகி தான் இருக்கும். மனது இல்லாமல். அதுக்கு அடுத்தது பாருங்கள், தப்ப வைத்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்களாம்? அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். எதை ஆண்டவருக்கு சொன்னது? ஆண்டவருக்கு எதை குத்துக்கிறாரு? ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் வெட்டுறான்னாரு. இவன் எதை வெட்டினா? அற்பமானவையும் ஒன்றுத்துக்கும் உதவாது, இன்னும் 2 நாள் செத்து போகுது, அதை வெட்டிடுது. ஏன்னா கணக்கு காட்டணும்ல. என்னது? கணக்கு காட்டுறதுக்காக செய்யாதுங்க எப்பவுமே. இவன் என்ன பண்ணுறான்னா, வருவார் சவுல் வந்து கேட்பார். எப்படியும் கேட்டால் இதோ பாருங்க இதெல்லாம் வெட்டணும்னு காட்டணும்னு சொல்கிறதுக்கு 1 2 நாளில் 3 நாளில் ஒரு வாரத்தில் சாவ போகிறா ஆட்டை பாட்டெல்லாம் வெட்டி கொண்டு போட்டு கணக்கு காட்டுறான். ஆனால் பாருங்க, ஆனால் இது ரொம்ப தப்பு. முதல்ல தேவனை ஃபஸ்ட்டு இடத்துல வைக்க வேண்டியதை வைக்கல. ஆட்டையும் ஃபஸ்ட் குவாலிட்டி ஆடியை முதல்ல வச்சுக்கினார், ஃபஸ்ட் குவாலிட்டி மாடை முதல்ல வச்சுக்கினாரு, ஃபஸ்ட் குவாலிட்டி கழுதியை முதல்ல வச்சுக்கினாரு. ஆண்டவர் வந்து செகண்ட் குவாலிட்டி ஆகிட்டார். அது வச்சு இது காரணம் வசனம் பைபிள் தெளிவாக சொல்லுது, மனசு இல்லை. ஏன் செய்யலைன்னா மனசு இல்லை. கஞ்ச பிசினாரித்தனம், இந்த கஞ்சத்தனம் பிசினாரித்தனம்லாம் இருந்தால் மனசே வராது எப்பவுமே. கர்த்தர் சொன்னதை கொடுக்குறது. சிலர் யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு செயினை காணிக்கை பெட்டில் போட்டுருவாங்களா மக்கள்? அந்த கொடுக்குற எண்ணம் இருக்கிறவன், கர்த்தரை முழுசாக நம்புறவன், முழுசாக கனம் பண்ணுறவன், கர்த்தரையை முதல் இடத்துல வச்சிருக்கிறோம், தப்பு நேரத்தில் வந்து காணிக்கை பெட்டில் போட்டுருவான் செயினை. இல்லாதவன் ஒரு கஞ்ச பிசினார்கிட்ட ஆண்டவர் பேசுறான்னு வச்சுக்கோங்க, செயினை போட்டுட்டு அது என்ன பண்ணோம்? அப்பால போ சாத்தாடிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் சாத்தான் இல்லை, நான் உன் தேவன் தாமா பேசுகிறேன், நீ போட்டுடுமா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலேன். போடவே போடாது. சத்தத்தையே காதில் வாங்காத மாதிரி இருக்கும். ஏன்னா மனது இல்லை. மனசு இல்லை இருக்கும்போது தான் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். மனசுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் சம்மந்தம் இருக்குது. மனசுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. அதே சமயம் வந்து வசனம் சொல்லுது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். தெரியுமா உங்களுக்கு? எந்த ஆத்துமா செழிக்குமா? உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்குமா? தெரியுமா உங்களுக்கு? உதார குணம்னா என்ன? இந்த கஞ்ச பிசினத்தனம், கருமித்தனம் இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஆண்டு சொல்லிட்டா நான் கொடுத்துறேன் போ அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது போலலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில நேரத்தில் அவங்களே கஷ்டத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்க கொடுப்பாங்க. சில பேர் வந்து ஆண்டவரே வந்து நின்னா கூட தரமாட்டேன்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஆசீர்வாதம்.
ஆனால் எதை கொடுத்தாங்களா? ஆனால் எதை கொண்டு போட்டாங்களா? ஒன்றுக்கும் உதவாதது, அற்பமானது, வேல்யூ இல்லாததெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்குறது. இது வந்து கொடுக்குற விஷயம். இது வந்து கொடுக்குற ஒரு விஷயம் மாதிரி தான். நம்ம கொல்றது என்னன்னா, பலிப்பீடத்தில் பலி செலுத்துவது மாதிரி. எதை பலி செலுத்துகிறோம்? நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆடை பலி செலுத்துறது கிடையாது. செகண்ட் குவாலிட்டி ஆடியா பலி செலுத்துறது கிடையாது. ஆண்டவர் இதை பற்றி பேசுகிறார் தெரியுங்களா? நீங்கள் மல்கியால எல்லாம் போனீங்கன்னா பேசுகிறார் ஆண்டவர். என்ன பேசுகிறார் தெரியுங்களா? நீங்கள் என்ன பலி இடுறீங்க? எனக்கு நசல் கொண்டது, ஊனமுற்றது என்ன, ஒன்றுத்துக்கும் உதவாததெல்லாம் எத்தனை வந்து என்ன பண்ணுறீங்க? பலி செலுத்துறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க விருந்து அடிக்கிறதுக்கெலாம் என்ன பண்ணுற? நல்ல ஆடை விருந்துக்கு வச்சுக்கிற, பலி செலுத்துறதுக்கு நோஞ்ச ஆடெல்லாம் எடுத்து வந்து பலி செலுத்துற. கர்த்தர் பேசுகிறாருங்க. அதை தான் சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. நீ அதிபதிக்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு இது மாதிரி அவனுக்கு நான் இதில் உனக்கு இன்னைக்கு பிரியாணி செஞ்சு போட போகிறேன்னு சொல்லிப்பாரு, இதில் உனக்கு விருந்து வைக்க போகிறேன்னு சொல்லிப்பாரு. அப்புறம் அவன் மூஞ்ச பாரு, அவனை எப்படி பார்ப்பான்னு பாரு, அவன் உன்னை எப்படி மதிப்பான் பாருலாம் கேட்குறாரு. மல்கியால் இதை பற்றி பேசுகிறாருங்க ஆண்டவர். அப்போ ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட வாங்குறது நோக்கம் இல்லை. அங்கே இருக்குது பாயிண்ட் என்ன? மனது. அங்கே என்னன்னா மனசு எப்படி இருக்குது நமக்கு. ஆண்டவருக்கு கொடுக்குன்றப்போ மனசு எப்படி இருக்குது, ஆண்டவருக்கு பலி செலுத்தணுன்றப்போ மனசு எப்படி இருக்குது, அதை தான் பார்க்குறாரு. இங்கே சவுலுக்கு மனது இல்லாமல் உதவாதெல்லாம் அழித்து போட்டான். 10வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது. கவனிங்க, இவன் இப்படி பண்ண உடனே கர்த்தருடைய ரியாக்ஷன்ஸ். 11வது வசனம். ஆண்டு சொல்றாரு, நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. என்ன சொல்றாரு? சவுல ராஜா வாக்கினது எனக்கு என்னவா இருக்குது? யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா, இப்போ இந்த ஆடை வெட்டாமல் விட்டுறதுனால ஆண்டவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. வெட்டுறதுனால எந்த லாபமும் ஆண்டவருக்கு கிடையாது. வெட்டாமல் விட்டதுனால ஆண்டவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. 1000 தேவதூதர்கள் அவர் என்ன பண்ணுறாங்க? ஆராதிச்சுன்னு இருக்கிறாங்க, அவரை புகழ்கிறாங்க, வாழ்த்துறாங்க. அங்கே பெரிய ஒரு துதி மகிமை எல்லாமே நிறைஞ்சிருக்குது பரலோகம். அவர் அங்கே சும்மா ஜம்முன்னு இருக்கிறாரு. இந்த ஆள் இந்த 4 ஆடை வெட்டல, 4 மாடை வெட்டல, இல்லை 1000 ஆடை வெட்டல, 1000 மாடை வெட்டலன்றதுனால அவருக்கு பரலோகத்தில் எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் தேவன் மனஸ்தாபமாக இருக்கிறதுன்னாரு. என்ன சொன்னார் ஆண்டவருக்கு? அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்முடைய செயல்கள் மூலமாக தேவன் சந்தோஷப்படுகிறார், தேவன் மனஸ்தாபப்படுகிறார். நம்முடைய செய்கிற செயல்கள் மூலமாக தேவன் என்ன பண்ணுறாரு? மனஸ்தாபமும் அடைகிறாரு, சந்தோஷமும் அடைகிறாரு. இப்போ சவுல் ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாம் முதல் தரமான ஆடு, 2வது தரமான ஆடுலாம் பார்க்காம எல்லாத்தையும் வெட்டிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், தேவன் என்ன பண்ணியிருப்பாரு? சந்தோஷப்பட்டிருப்பாரு. இந்த ஆள் முதல் தரம், சவுல் முதல் தரம் 2வது தரம்னு பார்த்து கர்த்தரை லாஸ்ட் தரத்தில் வச்சிட்டாரு. ஆட்டெல்லாம் எத்தனை வந்து முதல் தரத்தில் வச்சிட்டாரு, மாட்டெல்லாம் முதல் தரத்தில் வச்சிட்டாரு. கர்த்தரை எத்தனாவது தரத்தில் வச்சிட்டாரு? 3வது தரத்தில் வச்சிட்டாரு. வச்சதுனால கர்த்தர் சொல்றாரு, எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. கவனிங்க, கர்த்தர் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அவருக்கு முதல் இடம் கொடுக்கும்போது சந்தோஷப்படுகிறார். 3வது இடம் கொடுத்தீங்கன்னா மனஸ்தாபப்படுவார். தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், வசனம் சொல்லுங்க, உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராய் என்ன வேண்டும். என்னன்னா, ஊழியம் செய்கிறவங்கள நார்மலாக ஒரு ஆளுக்கு நீ கொடுக்குற மரியாதையை விட ஊழியம் செய்கிறவங்களுக்கு 2 மடங்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களானபடினால் அவர்கள் துக்கத்தோடு செஞ்சால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அவங்க எது செஞ்சாலும் உங்களுக்காக எப்படி செய்யணும்? சந்தோஷமாக செய்யணும். அதனால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்னு சொல்லுது. ஒரு மனுஷனுக்கே இவ்வளோ கனம் பண்ணணும், செய்யணும், கொள்ளணும்னு சொல்லும் போது மனுஷனை விட 1000 மடங்கு மேலான தேவன். அவரை நம்ம எவ்வளோ கனம் பண்ணணும், அவருக்கு எவ்வளோ கீழ்ப்படியணும். ஆனால் பாருங்க, இந்த சவுல் அந்த கொஞ்சம் ஆடு மாடு, இத்தனைக்கும் ராஜாங்க இந்த ஆள் யார்? இப்போ ராஜா. ஆனால் புத்தி மாறல. ராஜாவானா கூட சிலருக்கு என்ன ஆகாது? புத்தி என்ன பண்ணாது? மாறாது. அதெல்லாம் பாருங்க, நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான், லட்சக்கணக்கில் பேங்க்லேருந்து பணம் எடுத்துன்னு வருவான். ஆனால் கீழே 10 ரூபா நோட்டை 10 நோட்டை கீழே போட்டு, சார் உங்கள் நோட்டு கீழே வந்துச்சுன்னா அந்த பையை பக்கத்தில் வச்சுட்டு இந்த நோட்டை எடுப்பான் பாருங்க, எவனா ஒருத்தான் அந்த பையை தூக்கின்னு ஓடி போயிடுவான். கையில் 1 லட்சம் இருக்குது, 2 லட்சம் இருக்குது,
என்னடா 10 ரூபா நோட்டு என்ன வேல்யூ வரப்போகுது? 100 ரூபா நோட்டு கூட இருக்கட்டுமே, 10 நோட்டு இருந்தால் ஒரு 1000 தானே வரப்போகுது. ஏப்பா எந்த இல்லைப்பா, யாரும் தெரிலப்பா சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், போகலாம். அவன் பாருங்க, அவன் புத்தியை பற்றி அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான். புத்தியை என்ன பண்ணிக்கிறான், அவன் ரீட் பண்ணி வச்சுக்கிறான். இவங்ககிட்ட எத்தனை கோடி இருந்தாலும், எத்தனை லட்சம் இருந்தாலும், கீழே 4 நோட்டு இருந்தால் என்ன பண்ணுவான் இவன்? எல்லாத்தையும் மறந்துட்டு அதை பொறுக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த டைமில் அவங்க ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு அவன் எடுத்துன்னு ஓடிடுவான். மனசு ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது சொல்லிட்டு, அவன் என்னை விட்டு திரும்பி. ஹலோ, என்ன பண்ணிட்டாரா சவுலு? தேவனை விட்டு என்ன பண்ணிட்டாரா? திரும்பிட்டாருன்னா பின்வாங்கிட்டாரு. திரும்பிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா பின்வாங்கிட்டாரு. என்னங்க பண்ணிட்டாரு? என்னங்க பண்ணாரு? ஆண்டவரை முதல் இடத்துல வைக்கல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஏன் கீழ்ப்படியலன்னா, இவர் கர்த்தரை விட இவருக்கு கர்த்தருடைய மதிப்பு தெரியல, ஆனா ஆட்டுடைய மதிப்பு தெரியுது. சில பேருக்கு கர்த்தருடைய மதிப்பு தெரியாது. 100 ரூபாய் நோட்டுடைய மதிப்பு தெரியும், 500 ரூபாய் நோட்டுடைய மதிப்பு தெரியும், 2000 ரூபாய் நோட்டுடைய மதிப்பு தெரியும், தங்கத்துடைய மதிப்பு தெரியும், வெள்ளியுடைய மதிப்பு தெரியும், கர்த்தருடைய மதிப்பு தெரியாது. இப்போ சவுலுக்கு என்ன பிரச்சனைனா, கர்த்தருடைய மதிப்பு தெரியல, அவருக்கு ஆட்டுடைய மதிப்பு மாட்டுடைய மதிப்பு தான் பெருசா தெரியுது. என்னாச்சு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, அவன் பின்வாங்கி போயிட்டான்ப்பா. அவன் திரும்பி பாருங்க, அவன் என்னை விட்டு திரும்பி அப்படின்னா பின்வாங்கி போயிட்டான் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது, என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். கவனிங்க, தெரியாம நம்ம தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாம போறது வேற, நம்மளுக்கு தெரியாம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போறது வேற. ஆனா தெரிஞ்சு நிறைவேற்றாம போனாரு. சவுலுக்கு தேவனுடைய சித்தம் தெரியுமானா தெரியும், தேவனுடைய சித்தம் தெரியும். தேவனுடைய சித்தம் என்ன? அமலேக்கர்கிட்ட போய் யுத்தம் பண்ணணும், அவங்க ஊர்ல கிடைக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வெட்டி போடணும். இதுதான் தேவனுடைய சித்தம்னு தெரியும். ஆனா தெரிஞ்சு சித்தத்தை நிறைவேற்றல. காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், மனசு. வசனம் தெளிவா சொல்லுது, அவனுக்கு என்ன இல்லை, மனதில்லை. அது ரொம்ப முக்கியம், மனசு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த மனசு இல்லாத ஒரு காரணத்தினால என்னாச்சு தெரியுங்களா? தேவனை துக்கப்படுத்திட்டார் ஒன்று. ரெண்டாவது, தேவனுடைய உறவை கெடுத்துக்கினாரு. ரெண்டாவது. மூணாவது, தேவன் கிட்ட இருந்து வர நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கெடுத்துக்கினாரு. எதனால? ஆட்டு மாட்டை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாடுன்னு பார்த்து மதிப்பு, ஆட்டு மதிப்பு தெரிஞ்சது, மாட்டு மதிப்பு தெரிஞ்சது, படைச்சவருடைய மதிப்பு தெரியல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய நிலைமை அதுதாங்க. கிறிஸ்தவங்களுக்கு எதை பற்றியோ மதிப்பு தெரியும், ஆனால் ஆண்டவரை பற்றி ஒரு மதிப்பு தெரியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை மதிக்கணும். நான் சர்ச்சைக்கு 7 மணிக்கு வாங்கன்னு கரெக்டாக சொல்கிறேன். எத்தனை முறை சொல்கிறேன்? எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? கர்த்தர் அதை பார்க்குறாரு. 7 மணிக்கு கரெக்டாக வரும்போது அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? என்னை மதிக்கிறான், சந்தோஷப்படுவார். 1000 முறை 7 மணிக்கு வரணும்னு கேட்டு அதே 7:30 7:45 வந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்தாலும் வரலனாலும், 2 பேர் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, 20 பேர் இருந்தாலும் கவலை இல்லை, 2 லட்சம் பேர் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் தொடங்கி நடத்தின்னு போயினே இருப்பேன். எனக்கு தெரியும், என்னை பொறுத்தவரை என்னன்னா, நான் இத்தனை மணிக்கு தொடங்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கணும். என்னுடைய ப்ரொசீஜர் அதுதான். நான் கரெக்டாக அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுவேன், முடிச்சுட்டு போயினே இருப்பேன். ஆனால் வரவங்களை பற்றி யார் கணக்கு எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கணக்கு எடுக்கிறாரு. சவுல் கொன்னானா கொல்லலையா யார் பார்த்துருக்கிறாரு? அவர் பார்த்துருக்கிறாருங்க. இவன் பிரிக்கும் போதே அவர் பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆடெல்லாம் இந்த பக்கம் வைடா, அவர் பார்க்குறாரு. செகண்ட் குவாலிட்டி ஆடெல்லாம் இந்த பக்கம் வை, அவர் பார்க்குறாரு. புரியுதுங்களா? பார்க்குறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு. அவருக்கு மறைவாக ஒன்றும் கிடையாது. நம்ம இங்கே 1000 காரணம் சொல்லலாம். பாஸ்டர்கிட்ட சொல்லலாம், நான் ஏன் 7 மணிக்கு வர முடியலன்னா பாஸ்டர் அப்படின்னு இழுத்து 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் அவர்கிட்ட சொல்ல முடியாது. அவர் ஒரே வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? உனக்கு என்ன இல்லை தெரியுமா? மனசு இல்லை. வரணுன்ற மனசு இல்லை, என்னை கனம் பண்ணுன்ற மனசு இல்லை, என்னுடைய மதிப்பு உனக்கு தெரியல. நான் சொல்கிறேன், கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தருடைய மரியாதையை, அவருடைய மதிப்பை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் லைஃபு வேறு லெவலில் போயிடும். வேறு லெவலில் போயிடுங்க. அதெல்லாம் யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க.
யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க கர்த்தருடைய மதிப்பு தெரிந்து அவரை கனம் பண்றதுல நீங்க நல்லா வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதுல உறுதியா நின்று உங்க லைஃப் ஸ்டைல வேற மாதிரி போயிடும். கர்த்தரை கனம் பண்ண கத்துக்கங்க. இங்க பாருங்க, இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நைட்டெல்லாம் சாமுவேல் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவரே ஆண்டவரே என்ன பண்ணிட்டான் ஆண்டவரே இவன். அவரு துக்கமா இருக்கிறார். சாமுவேல் எப்படி இருக்காரு? துக்கமா இருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் துக்கமா இருக்கிறாரு. இதை யோசித்து பாருங்க. இதுதான் கர்த்தரை கனம் பண்ணுகிற இருதயம். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா முழுதும் சாமுவேல் எப்படி இருக்காரு? முழுதும் வசனம் பாருங்க, முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எப்படி? மனம் நொந்து, மன வேதனை. யோசிச்சு பாருங்க. சாமுவேல் என்ன பண்ணிருக்கலாம்? சரி, ஏதோ ஆண்டவருக்கும் அவனுக்கும் பிரச்சனையா, 2 பேரும் பிரச்சனையா, நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நம்ம சாப்பிடுவோம், பாயை போட்டு தூங்குவோம் அப்படின்னு இல்லை. கர்த்தர் மேல எவ்வளவு ஒரு மரியாதை, கர்த்தரை கனம் பண்ணுகிற இருதயம், கர்த்தருடைய மதிப்பு தெரிஞ்சவர். யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிச்சு பாருங்களா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டில் சாவு விழுந்துடுச்சு, நம்ம சாப்பிட்டு இருப்போமா? நம்ம போயிட்டு பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு வருவோமா? எதுவும் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நம்ம மதிக்கிற ஒருத்தர் வீட்டில் ஒரு இழப்பு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? போய் அவங்க கூடவே உக்காந்துக்குன்னு, இல்லை பங்கெடுக்கிறோமா பங்கெடுக்கலையா அவங்களுடைய துக்கத்தில். சாமுவேல் அதை தான் பண்ணுறாரு. கர்த்தருக்கு ஒரு மனஸ்தாபம் சவுலால் வந்துச்சு, ஆனால் அதில் சாமுவேல் பங்கெடுத்தார். சவுலுக்கும் சாமுவேலுக்கும் இதான் டிஃப்ரெண்ட்டு. சாமுவேல் கர்த்தரை மதிக்கிறவர், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர், கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடியவர். அதனால தான் வசனம் சொல்லுது, கவனிங்க, இந்த சாமுவேலை பற்றி தான் சொல்லுது, கர்த்தர் சாமுவேலுடைய வார்த்தைகளில் ஒன்றையும் தரையில விழுந்து போக விடவில்லையா. என்ன பண்ணலையா? சாமுவேலுடைய வார்த்தையை தரையில ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ணலையா? விழுந்து போக விடவில்லையா. விழுந்து போக விடுறதுனா என்னன்னா, நிறைவேற்றாம விடலையா ஆண்டவர். சாமுவேல் என்ன சொன்னாலும், ஒருவேளை ஆண்டவர் சொல்லாத கூட இவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். இப்போ யாரோ வர்றாங்க, வந்தோன்னா ஐயா ஒரு பிளஸ்ஸிங் பண்ணியா அப்படின்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றாருன்னு. சாமுவேல் கர்த்தர் கேட்கல, ஆண்டவரே என்ன கேட்டு ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, அவர் கேட்கல. பார்க்குறாரு, சரிப்பா என்ன பிரச்சனை, சரிப்பா போப்பா, உனக்கு 2 நாள் இந்த பிரச்சனைலாம் சரியாயிடும், ஒரு அற்புதம் நடக்கும் போப்பா சொல்லிட்டாரு. ஆனால் கர்த்தர் அதை கூட நிறைவேற்றினாராம். கர்த்தர் மல்லுக்கட்டில் சாமுவேலே என்னுடைய சித்தத்தை கேட்டியா, என் திட்டத்தை கேட்டியா, யாரு கேட்டு நீ இந்த வார்த்தை அவனுக்கு சொன்ன? கர்த்தர் கேட்கல. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சாமுவேலுடைய வார்த்தை, சாமுவேல் சொல்லிட்டாரா, சரி என்ன பிரச்சனை தீர்த்து வச்சிருவோம், முடிஞ்சு போச்சு. பாருங்க, அதான் வசனம். கர்த்தரை கனம் பண்ணும்போது, கர்த்தரை மதிக்கும் போது, புரியுதுங்களா, நமக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதே சமயம் சவுல் மாதிரி இருக்கும்போது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். யோசிச்சு பாருங்க, சவுல் எவ்வளோ இருந்திருக்கணும். ஒரு ராஜாவை ஆக்கிட்டாருங்க, ஒரு நாட்டுக்கே இல்லை, 12 கோத்திரம் இருக்கிற ஒரு நாட்டுக்கே ராஜாவை ஆக்கிட்டாரு. படை வீரர்கள் 3000 பேர் இருக்கிறாங்க. படையெல்லாம் வந்துடுச்சு. இப்போ இந்த யுத்தத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வீரர்கள் வந்துட்டாங்க. யுத்தத்தில் எத்தனை லட்சம் வீரர்கள்? 10 லட்சம் வீரர்கள் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட யூதா கோத்திரத்தில் மட்டுமே 10,000 பேர் வந்திருக்கிறாங்க. யூதா கோத்திரத்தில் மட்டும் 10,000 பேர் வந்துருக்கிறாங்க. இதெல்லாம் மொத்த கோத்திரத்துலேருந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வீரர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய கனம், எவ்வளோ பெரிய மரியாதை தேவன் கொடுக்குறாரு. தேவன் சொன்னதை நிறைவேற்றணும். ஒன்று சொல்ல, தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை செய்யுங்க. அதே போல் கர்த்தரை மதிக்க கற்றுக்கங்க. கர்த்தரை விட எதையும் பெருசாக மதிக்காதீங்க. கர்த்தரை முதல்ல ஆனர் பண்ண கற்றுக்கங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன காரியம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொண்டு வரும். தாவீதை கர்த்தர் பெரிய அளவில் ஆசீர்வதித்து உயர்த்துறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? தாவீது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு செய்வார். கர்த்தர் எல்லாரையும் வெட்டிட்டுனா தாவீது வெட்டிடுவார், பார்க்கவே மாட்டார். அந்த ஊரில் என்ன முதல் தரமான ஆடு இருக்குதா, 2ஆம் தரமான ஆடு இருக்குதா, பார்க்கவே மாட்டார். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா முடிச்சிடுவார். ஆண்டவர் ஒருத்தர் மேலே கை வைக்கக்கூடாதுன்னா வைக்க மாட்டார். எதிரியாக இருந்தால் கூட வைக்க மாட்டார். தெரியுங்களா? தாவீதுக்கிட்ட அந்த குணம் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் சவுலை 2 முறை சாகடிக்க வாய்ப்பு கிடைச்சும் தாவீது சவுலை சாகடிக்கல. காரணம் என்னன்னா, கர்த்தர் மேல் வச்ச மரியாதை. அவர் சொல்றாரு, என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல நான் என் கையை நீட்ட மாட்டேன். அங்க பாயிண்ட் என்னன்னா, சவுல் பெரிய விஷயம் இல்லை, கர்த்தர் பெரிய விஷயம்.
கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். கர்த்தரை மதிக்க கத்துக்கங்க. புரியுதுங்களா? நான் சொல்ல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் விட விலையேற பெற்ற மதிப்பு கர்த்தர் தான். ஆமென். அதில் இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுங்க. சந்தோஷமாக போங்க. ஆண்டவரை ஃபஸ்ட்டு வச்சு வாழுங்க. ஆண்டவரை விட எதுவும் ஃபஸ்ட்டில் வராதபடிக்கு பார்த்துக்கங்க. ஓகேங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, விசேஷமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மனுஷர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, சில வேலையில் நாங்கள் பொருட்களுக்கும் பணங்களுக்கும் அல்லது சில உறவுகளுக்கும் உண்மை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை நீங்கள் தந்திருக்கிறீங்க. இந்த உணர்வுள்ள ஆவியினோட தாமே எங்களுக்கு உணர்த்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் எல்லாவற்றையும் விட உண்மையே அதிகமாய் மதிக்கணும். ஆண்டவரே, நீர் கனத்துக்கு பாத்திரர், நீர் துதிக்கு பாத்திரர், நீர் எல்லா மதிப்புக்கும் நீங்கள் தான் பாத்திரராக இருக்கிறீங்க. நாங்கள் உண்மை அதிகமாய் மதிக்கணும், உண்மை கனம் பண்ணணும், உங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படினோம், உங்கள் வார்த்தைகளை நிறைவேற்றணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு எங்களுக்குள்ளே இருக்கிற தடையான மனசை நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆண்டவரே, நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லது உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக இருக்கிற எங்கள் மனசில் இருக்கிற எல்லா தன்மைகளையும் பரிசுத்த ஆண்டவரே, இந்த வேலையில் நீங்கள் எங்களை விட்டு அகற்றி போடும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், இதெல்லாம் அகன்று போகட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திக்கிற செய்கிற எல்லா மனதில் இருக்கிற தன்மைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கஞ்சத்தன்மைகள், கருமி தன்மைகள், எல்லா விதமான கீழ்ப்படியாத தன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு விலகும்படி, எங்கள் மனதை விட்டு விலகும்படி நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சவுலை போல இருக்கக்கூடாதப்பா, சாமுவேலை போல இருக்கணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாள் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க, தேவைகளை சந்திங்க, வழிநடத்துங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.